தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தான். அவன் தினமும் ஒவ்வொரு கிராமமாக சென்று வண்ண வண்ண தொப்பிகளை விற்று கொண்டிருந்தான். சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை, எத்தனை அழகான தொப்பிகள்! ஒரு நாள் கடுமையான வெயிலாக இருந்ததால் அவன் மிகவும் சோர்ந்து விட்டான். களைப்பான அவன் ஒரு பெரிய மரத்தின் நிழலை தேடி ஓடினான். அடடா, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று கூறியபடியே ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அசந்து தூங்கிவிட்டான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் மரத்தில் இருந்த சில குரங்குகள் கீழே இறங்கின. அவை தொப்பிக்கூடையை பார்த்தன. அதில் நிறைய வண்ணமயமான தொப்பிகள் இருந்தன. குரங்குகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தொப்பியை எடுத்து போட்டுக்கொண்டு மரத்தில் ஏறிக்கொண்டன. சிறிது நேரத்தில் தூக்கம் கலைந்து விழித்த வியாபாரி தொப்பிக்கூடையை கவனித்தான். ஐயோ, என் தொப்பிகள் எங்கே போச்சு? உடனே மரத்தின் மேலே பார்த்தான். எல்லா குரங்குகளும் தொப்பி போட்டுக்கொண்டு மரத்தில் அங்கும் இங்கும் தாவிக் கொண்டிருந்தன. அவன் கோபமாக, என் தொப்பிகளை கொடுங்கள் என்று கத்தினான். பதிலுக்கு குரங்குகள் ஈ ஈ என்று கத்தின. அவன் கோபமாக துள்ளினான். குரங்குகளும் துள்ளின. அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. தன் தொப்பியை எடுத்து தரையில் எறிந்தான். அதை பார்த்த குரங்குகள் எல்லாம் தங்கள் தொப்பிகளையும் கீழே வீசி எறிந்தன. வியாபாரி சிரித்தான். ஹா, நன்றி குரங்குகளே, நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி என்று கூறியவாறே எல்லா தொப்பிகளையும் சேர்த்து தனது கூடையை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக கிளம்பினான். இந்த கதையிலிருந்து நாம் அறியும் நீதி என்னவென்றால், சிந்தித்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் நாம் புத்திசாலித்தனமாக தீர்க்க முடியும்.